இதய தீபமேற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பென்னும் பாதையிலே வரும் அத்தங்கள் ஆயிரமே, இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே. இவை அத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிது வரைந்த கவிதையே. இதய தீபமேற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. வந்தவையோ சென்றவையோ சொந்தமின்றி ஏதுமில்லை, கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையே, அத்தனையும் அவர் முன்னே எத்துணை மகிமை. புகழ் சந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் மகிழ வாழ்த்திடு நல் மனமே. இதய தீபமேற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. கற்றவையோ பெற்றவையோ கர்த்தரன்றி ஏதுமில்லை, சத்தியமோ சத்மதியோ சாட்சியமும் தேவையில்லை. கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையே, அத்தனையும் அவர் முன்னே எத்துணை மகிமை. புகழ் சந்தங்கள் பாடிய சொந்தங்கள் மகிழ வாழ்த்திடு நல் மனமே. இதய தீபமேற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பென்னும் பாதையிலே வரும் அத்தங்கள் ஆயிரமே, இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே. இவை அத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிது வரைந்த கவிதையே. இதய தீபமேற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே மற்றவர்களை அன்பு செய்வதற்காக. ஏனென்றால் அந்த இதயத்தில் இருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகளும் செயல்களும் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன. எனவே தான் அந்த அன்பு நிறைந்த இதயத்தை எப்பொழுதும் பரிசுத்தமாய் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் தந்தை கடவுளுடைய விருப்பம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பமும் கூட. எனவே இந்த நாளில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தை கடவுளிடம் மன்றாடுவோம். நாம் மற்றவர்களை அன்பு செய்யாமல் இருந்திருக்கின்றோம். அநேக மக்களை எதிரிகளாய் நாம் பார்த்திருக்கின்றோம். எனவே இந்த காரியங்களுக்காக மனம் வருந்தி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இந்த கல்வாரி வழியிலே வானதூதர்களோடு சேர்ந்து இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த உம் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். எவ்வாறு விதர கொடைகளில் ஊற்றாகிய இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் இணைச்சட்டங்களிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 6 முதல் 11 வரை. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணில் உள்ள எல்லா மக்களினத்திலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கொள்வதனாலும்
உங்கள் மூதாதையருக்கு ஆணைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகுந்த கரத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைத்தன வீட்டில் நின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையில் நின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, கடவுள் எனவும் அவர் உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர். ஆனால் அவரை அழைப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைகளையும் நிறைவேற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்பு என்பது வல்லமை, ஆக்கமளித்திடும் ஆற்றலே, அர்த்தமாயிடும் வாழ்விலே, அன்பு என்றும் வாழுமே. அன்பு என்பது வல்லமை, நின்று நிலைக்கும் எதுவுமே, அன்பு உருவம் கொடுத்ததே, தன்னை வழங்கும் இதயமே, அன்பில் நனைந்தே கனிந்ததே. நின்று நிலைக்கும் எதுவுமே, அன்பு உருவம் கொடுத்ததே, தன்னை வழங்கும் இதயமே, அன்பில் நனைந்தே கனிந்ததே. ஆள விடுங்கள் அன்பையே, 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 வாழும் தெய்வம் நம்மிலே, நம்மிலே, நம்மிலே. அன்பு என்பது வல்லமை, ஆக்கமளித்திடும் ஆற்றலே, அர்த்தமாகிடும் வாழ்விலே, அன்பு என்றும் வாழுமே. அன்பு என்பது வல்லமை. உயிர்கள் அனைத்தின் இயக்கமாய், இயங்கும் உலகின் ஏக்கமாய், எங்கும் மனங்களின் நிறைவனாய், அனைத்தின் நிறைவும் அன்புதான். உயிர்கள் அனைத்தின் இயக்கமாய், இயங்கும் உலகின் ஏக்கமாய், ஏங்கும் மனங்களின் நிறைவனாய், அனைத்தின் நிறைவும் அன்புதான். ஆள விடுங்கள் அன்பையே, 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 வாழும் தெய்வம் நம்மிலே, நம்மிலே, நம்மிலே. அன்பு என்பது வல்லமை, ஆக்கமளித்திடும் ஆற்றலே, அர்த்தமாயிடும் வாழ்விலே, அன்பு என்றும் வாழுமே. அன்பு என்பது வல்லமை. இரண்டாவது வாசகம் புனித யோவான் எழுதிய முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4
இறை வசனங்கள் 7 முதல் 16 வரை. அன்புக்குரியவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வதற்கு பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை தம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே போற்றி. ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தி நீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 25 முதல் 30 வரை. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவனும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுக்காது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இருதய பெருவிழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் திருச்சபை இந்த நாளை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இதயத்தில் இருந்து அந்த அன்பு வெளிப்பட்டு அவர் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து தன்னோடு அழைத்து அந்த
தந்தையிடம் ஒப்புக் கொடுத்தார். எனவேதான் அவரிடம் அந்த பாவ மன்னிப்பை நாம் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இதயம் நம்மிடம் இல்லை என்றால் நம்மால் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. எனவேதான் நம்முடைய இதயத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் செயல்களையும் குறித்து நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக முறை தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார். எனவேதான் அவர் அந்த கல்வாரியில் சிலுவையில் தொங்கிய வேளையில் கூட அவரிடம் இருந்து வெளிப்பட்ட அந்த முழுமையான அன்பின் பொருட்டு தன் தந்தையை நோக்கி அவர் இவ்வாறு ஜெபித்தார். தந்தையே, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி தந்தை கடவுளிடம் நமக்காக பரிந்து பேசினார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உடலிலே இருதயம் என்பது ஒரு நடுநிலையை பெறுகிறது. எனவேதான் இந்த மூவொரு கடவுளும் நம்முடைய இதயத்தில் குடிகொள்ள அவர்கள் ஆசைப்பட்டு நம்முடைய ஆசைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் அந்த இதயத்திற்குள் வைத்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, திருவெளிப்பாடு 21:3-4 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் மனிதரிடம் வந்து குடிகொள்ள ஆசைப்பட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் அன்பார்ந்தவர்களே, அதே போல் பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயமாய் நம்முடைய உடல் இருக்கின்றது. எனவே நம்முடைய இதயத்தை குறித்து நாம் கவனமாய் இருக்க வேண்டும். பைபிளில் இருந்து பல எடுத்துக்காட்டுகளை இந்த நாளில் நாம் பார்க்கலாம். முதலாவதாக தாவீதை குறித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. நாம் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் செய்யக்கூடிய வேளையிலே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த அன்பான ஆசீர்வாதத்தையும் அந்த அன்பான இதயத்தையும் நாம் இழந்து போய் விடுகின்றோம். 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அதில் தாவீதையும் அவன் தொடர்பு கொண்ட ஒரு சகோதரி பத்சேபாவை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், தாவீது தகாத முறையில் இந்த சகோதரியோடு உறவு கொள்ளக்கூடிய வேளையிலே ஆண்டவர் அவரை விட்டு கடந்து செல்கின்றார். அந்த வேளையில் தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடம் மன்றாடுகின்றார். ஏனென்றால் சவுலுடைய வாழ்க்கையில் அவன் பாவம் செய்த பொருட்டு தாவீது அதை அறிந்திருந்தபடியினால் அந்த ஆண்டவருடைய ஆவி சவுலை விட்டு வெளியே செல்லக்கூடிய வேளையில் தாவீது அவருக்கு உதவி செய்தார். அதே அனுபவத்தை தாவீது பாவத்தில் விழுந்த பொழுது அவருடைய வாழ்க்கையை அனுபவித்து இருக்கலாம். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் வர காலம் தாழ்த்துகிறார். அந்த வேளையில் தான் ஆண்டவர் நாத்தானை எழுப்புகிறார். நாத்தானுடைய அறிவுரைகளை தாவீது கேட்டு அவர் மனம் மாறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், தாவீதை என் இதயத்திற்கு ஏற்றவனாக நான் கண்டேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் தாவீதை குறித்து மனம் வருந்துகின்றார். ஏனென்றால் அவன் உள்ளத்தில் இருந்து பிறந்த ஆசை அவனை சாவான பாவத்திற்குள் அழைத்து சென்றது. ஆனால் இரக்கமும் கனிவும் மனத்தாழ்மையும் கொண்ட ஆண்டவர் நாத்தானின் மூலம் அந்த செய்தியை அனுப்பியபடியினால் அவன் மனம் மாறி ஆண்டவரிடம் இருந்து அந்த விடுதலையின் பாவமன்னிப்பின் விடுதலை நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிறார். ஆனால் அவர் செய்த பாவத்தின் நிமித்தம் தாவீது தன்னுடைய மகனை இழந்து போகிறார். நாம் 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 16வது வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது குழந்தைக்காக ஆண்டவரிடம் நோன்பு இருந்து மன்றாடினார். ஆனால் அந்த குழந்தை இறந்து போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாடு காலத்திலே நாம் பார்க்கலாம், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் தண்டனை உண்டு என்று சொல்லி, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகில் கடந்து வந்து நமக்காக கல்வாரில் இரத்தம் சிந்தி நம்மை மீட்டபடியினால் இந்த நாளிலும் நாம் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று ஒவ்வொரு நாளும் நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடிகிறது. இரண்டாவதாக, நாம் பாவம் செய்யக்கூடிய வேளையிலே, இதயத்தினால் பாவம் செய்யக்கூடிய வேளையிலே நாம் நோய்வாய்ப்படுகின்றோம் என்று ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது. ஆம்
நாம் அன்பார்ந்தவர்களே, நாம் உள்ளத்தில் பல காயங்கள் இருக்கக்கூடிய வேளையிலும் சரி, நாம் நோய்வாய்ப்படுவதற்கு பல பாவங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருந்து அழுத்தக்கூடிய வேளையிலே நாம் நம்முடைய உடலினால் பாவம் செய்கின்றபடியினால் நாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவருடைய கைகளில் நாம் விழுகின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, எனவே நான் அந்த உள்ளத்தின் சிந்தனைகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் பைபிளில் இருந்து ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். எசேயா தீர்க்கதரிசி புத்தகம் 38வது அதிகாரத்தையும் வசனங்களையும் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் ஒரு அரசரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. எசேக்கியா அரசர் நோய்வாய்ப்படுகின்றார். ஆனால் அவர் ஆண்டவருக்கு முன்பாக நேர்மையாக இருக்கின்றார். ஆனாலும் அவர் நோய்வாய்ப்படுகின்றார். அந்த நோய்வாய்ப்படக்கூடிய வேளையிலே எசேயா தீர்க்கதரிசி அவரிடம் போய் சொல்லுகின்றார், உன்னுடைய வீட்டின் ஒழுங்குகளை நீ தயார்படுத்தும், ஏனென்றால் நீ சாக போகிறீர்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய முகத்தை சுவர் பக்கம் திருப்பி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றார். நான் உமது முன்பாக உண்மையும் உத்தமும் உள்ளவனாய் இருக்கின்றேன். நான் எதற்கு சாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் கூக்குரலிட்டு மன்றாடுகின்றார். எசேயா தீர்க்கதரிசி புத்தகம் 38வது அதிகாரம் 5வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது, உன் தந்தை தாவீது கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை 15 ஆண்டுகள் கூட்டிக் கொள்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் பாவத்தில் விழுந்து விட்டோம் என்றால் ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும். ஒருவேளை நேர்மையாய் வாழலாம், பரிசுத்தமாய் வாழலாம், ஆனால் சாத்தான் நமக்கு தீமையை கொண்டு வருவான். எனவே நாம் கருத்தாய் இருந்து ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். நம்முடைய இதயத்தில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையான இதயத்தை நமக்கு தருவார். அன்பார்ந்தவர்களே, மூன்றாவதாக நாம் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். மற்றவர்களை அன்பு செய்து ஆண்டவர் படைத்த உலகத்தை அன்பு செய்யக்கூடிய வேளையில் தான் நம்முடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். பாருங்கள், அழகான உலகத்தை ஆண்டவர் படைத்திருக்கிறார், மனிதர்களை படைத்திருக்கிறார், பறவைகளையும் விலங்குகளையும் படைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் படைத்து அதை நமது கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அதனுடைய அழகை நாம் உணர்ந்து அன்பு செய்து வாழக்கூடிய வேளையிலே விண்ணகம் மகிழ்ச்சி கொள்கிறது, நமக்குள்ளும் மகிழ்ச்சி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் கருத்தாய் இருந்து இதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது போல் நாம் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கக்கூடிய வேளையில், உள்ளத்தின் பாரத்தினால் சுமைகளை சுமந்து இருக்கக்கூடிய வேளையில் ஆண்டவரை நோக்கி திரும்பக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் நம்மை நோக்கி திரும்பி நமக்கு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். அவர் சொல்லுகிறார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உமக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாம் ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே உமக்குள்ள மனநிலை எங்களுக்கு தாரும், உமது இதயத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் உலகத்தில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையான இதயத்தை தாரும் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 20வது அதிகாரம் 4வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது, உன் மனம் விரும்புவதையெல்லாம் ஆண்டவர் உனக்கு செய்வாராக, உன்னுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு நிறைவேற்றுவாராக. எனவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து இந்த கல்வாரி வழியிலே மன்றாடுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதனானார். கண்ணே மரியில் பிறந்தவராய் இயேசுவை உறுதிய நம்புகிறோம். லாத்துவின் ஆட்சியில் பாட
பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், உலகின் மீது வெற்றி கொண்டார், பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார், தூய ஆவியாரை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம், அவர் மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம், திரு அவை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறோம். அன்பார்ந்தவர்களே, அநேக தேவைகளோடு இந்த காணொளி வழியாக இந்த கல்வாரி பலியில் இணைந்து நாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றோம். எனவே நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த தந்தையே, எங்கள் திருச்சபை வழிநடத்தக்கூடிய திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் கரத்தில் தருகின்றோம். அவர்களுடைய இதயம் உமது இதயத்தை போல் இருக்கும்படியாகவும், அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாகவும், எப்பொழுதும் அன்பு செய்து மற்றவர்களை அவர்கள் உமது பிரதிபலிப்பாக நினைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இதோ இந்த காணொளி வழியாக இந்த கல்வாரி பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் உமது கரத்தில் தருகின்றோம். அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றிக் கொடுத்து உமது அன்பின் சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும்படியாகவும், ஒருவருக்கொருவர் அன்பு செய்து திரு குடும்பமாய் வாழக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் நீர் தந்தையிடம் இருந்து பெற்றுக் கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த இறைவா, இதோ நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். குறிப்பாக இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அருள் சகோதர சகோதரிகளையும் மற்றும் பொது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். நீர் அவர்களோடு கடந்து சென்று அவர்களை தொட்டு முடியவில்லை என்று இருக்கக்கூடிய நபர்களுக்கு முடியும் என்கின்ற ஒரு வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாகவும், பரிசுத்த இரத்தத்தினால் அவர்களை தூய்மைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அன்பு செய்யக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இரக்கமே உருவான இறைவா, இதோ எங்களுடைய நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவர்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்கள் கொண்டு வரக்கூடிய போலித்தனமான திட்டங்களை எடுத்து மாற்றி உமது பிரியமான திட்டங்களை அவர்கள் செய்து மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த இயேசுவே, இதோ இழந்து போன ஆத்துமாக்களுக்காக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். எங்கள் பங்கில் இறந்து போன சகோதர சகோதரிகள் ஒருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். இறந்து போன அருள் சகோதர சகோதரிகளையும், எங்களுடைய மறை மாவட்டத்தில் இறந்து போன குருக்களையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். மற்றும் இதோ கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு மறித்த ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம். இந்த ஆத்மாக்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, அனைத்தையும் படைத்து ஆசீர்வதித்து மனிதனுடைய கரங்களில் கொடுத்து அதை நீங்கள் ஆளவே
எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி மற்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. ஒளியை நோக்கா மலரில்லை, நீரை நோக்கா வேறில்லை, ஒளியை நோக்கா மலரில்லை, நீரை நோக்கா வேறில்லை, புகழ் நோக்கா வாழ்வனைத்தும், புகழ் நோக்கா வாழ்வனைத்தும், வாழ்வில்லை அதில் பயனில்லை, எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மாணிக்க பலியெல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைகளுக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, அன்பார்ந்த உம் திருமகனுடைய இதயத்தில் சொல்லக்கூடிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு வந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து உயர்வுக்குரிய அன்பினால் தம்மையே மக்களுக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தருளினார். இதிலிருந்து திரு ஆவியின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன.
தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, மெய்யாகவே தூயவர், புனிதற்கெல்லாம் மூச்சு. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்துகிறும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஒளியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திரு பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவோருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்களும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளி நீக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னிகாயான மாட்சிமிக்க மரியாம், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது பெயர் தூயது என போற்ற பெருக. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் அமைதியை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியிலிருந்து அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருளும் ஏற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். எனது இருதயத்தை
அன்பில் நிலைத்திருந்தால் எல்லா நன்மைகளும் நீங்கள் பெறுவீர்கள். எனது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் எல்லா நன்மைகளும் நீங்கள் பெறுவீர்கள். சுமை சுமந்து சோர்ந்த என் இதயங்களே, உங்களின் துயரம் எந்தன் தோள்களிலே. சுமை சுமந்து சோர்ந்த என் இதயங்களே, உங்களின் துயரம் எந்தன் தோள்களிலே. உங்களுக்காக நான் பிறந்தேன், சிலுவை மரத்தில் இரத்தம் சிந்தினேன், கல்வாரியில் பலியானேன். எனது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் எல்லா நன்மைகளும் நீங்கள் பெறுவீர்கள். எனது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் எல்லா நன்மைகளும் நீங்கள் பெறுவீர்கள். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.
பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.